சார், இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மொபைலு, லேப்டாப்பு ஸோ இந்த ஐடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா சிட்டிங்ஸ்லேயே உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்றது. காலைலேருந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் உட்காந்தே ஒர்க் பண்றவங்களுக்குலாம் இருக்குல்ல சார். இவங்களுக்கு வந்து நீங்க கரண்ட் ஜெனரேஷன்ல வந்து எப்படி சார் அது வந்து சரி பண்ண முடியும்? ஏன்னா இவங்களுக்குலாம் ஓவரா பேக் பெயின்ஸ் நெறையா இருக்கும். ஸோ பயங்கர ஸ்ட்ரெஸ்டாவும் இருக்கும். ஸோ ஒர்க்கும் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். அட் த சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பேக் பெயினும் அதிகமா இருக்கும். ஸோ இது எப்படி சார் இவங்க ஸோ இவங்க ஒரு நாள் முழுக்க உட்காந்துட்டே இருக்காங்க. எந்த ஜாப்புமே உட்காந்து செய்கிறாங்க என்னாங்கன்னா, ஸ்பைனோட ப்ரெஷர் எப்போயுமே 6லேருந்து 8 மடங்கு கூடும் உட்காந்துட்டு இருந்தோம்னா. ஸோ இந்த மாதிரி கூடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் எக்ஸஸாக போய்க்கினே இருக்கும் உங்கள் டிஸ்க்குக்கு. இது எல்லாமே டிஸ்க்கோட தாங்கிறது தான் நேச்சராகவே இதோட ஒர்க்கு. பட் ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கறது இன்னெபிலிட்டி டு ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இது வந்து ஸ்டார்டிங் டு ஃபைனல் ஸ்டேஜை சொல்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது போகும் அப்படின்னா, நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வரீங்க, செரட்டோனின் ஹார்மோன்ஸ் ஒர்க் ஆரம்பிக்குது, மசில் எக்ஸஸாக டைட்னஸ் ஆகுது, ஒரு பக்கம் வீக்னஸ் போகுது. அப்போ என்ன ஆகுனா ப்ரெஷர் டிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேக்வர்ட் ப்ரெஷரை கூட்டும் அது. ஒன்ஸ் இந்த ப்ரெஷர் கூடுறப்ப என்ன ஆகுனா, டிஸ்க்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை அமுக்கிற ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா. இங்கிலீஷ்னால் ஓவர் லோட் ஆன் த டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர்லோடு ஒரு பக்கம் ஜாஸ்தியாகும், ஒரு பக்கம் கம்மியாகவும் ஆரம்பிக்கும். இந்த ஜாஸ்தி ஆகிற பக்கம் என்ன ஆகுனா, கம்மியாகிற பக்கத்தை புஷ் பண்ண ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் உட்காந்திங்கன்னா தெரியாது. மணி கணக்கு உட்கார்றப்ப என்ன ஆகுனா, ஒரு பக்கத்தை ப்ரெஷர் கூட்ட ஒரு பக்கம் ப்ரெஷர் வெளியாக ஆரம்பிக்கும். இது எப்படி ரொம்ப எக்ஸாம்பிளாக சொன்னால், ஒரு பலூனில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பல்ஜ்டாக வெளியே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் ப்ரெஷர் கூட்டுறப்ப டிஸ்க் பல்ஜ்டாக வெளியே ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் நியூக்ளியஸ் பல்போசஸ். இந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் வெளியே வந்து நரம்பு அழுத்த ஆரம்பிக்கும். இது வந்து ஆனுலஸ் ஃபைப்ரோஸை கிழிச்சிட்டு வந்து வெளியே ஆரம்பிக்கும். இதுதான் உங்கள் இன்னபிலிட்டி டு ஒர்க்கு கொண்டு போகும் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த கிழிக்கிற ஸ்டேஜ் வரையும் நீங்கள் போகாமல், எப்போ ஒரு பேக் பெயின் வருதுனாலே நீங்கள் உங்கள் மசிலும் பாடியும் வீக்காக ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் இமீடியட்டாக ஆன் த ஸ்பாட்டே அதுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டோ இல்லைனா ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா, பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ரிக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். பாடியை ஸ்ட்ரென்த்தனிங் கண்டிஷனில் எப்போவுமே வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் 8 மணி நேரம் இல்லை 16 மணி நேரம் உட்காந்து வேலை செஞ்சாலும் இதுக்கு பெருசாக ரீஸ்ட்ரெயின் ஆகாது. எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன், எந்த ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்க் பல்ஜ் ஆரம்பித்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெடியாக உட்காராமல் கொஞ்சம் குனிஞ்சிட்டே உட்காருப்பாங்க. அவங்களால அதிகமாக வந்து நிற்க முடியாது, படுத்துகிட்டே இருப்பாங்க. இல்லைனா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறாங்கன்னா சாஞ்சிட்டு நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல சார். ஸோ இது எதனால் வந்து நடக்குது? ஸோ அவங்களுக்கு என்ன வீக்னஸ்? ஸோ நீங்கள் சின்ன வயசுலன்னு சொல்கிறேன். இப்போ யங் ஏஜில் ஒரு 18, 20 வயசு வரை எப்போவுமே ரொம்ப உடம்புல வந்து அட்ரினல் ரஷ் ஜாஸ்தி இருக்கும். ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். மசில் ஸ்ட்ரென்த் நீங்கள் ஓடி விளையாடுற அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனிங் இருக்கும். அப்போ பெருசாக ஒன்றும் தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் காலேஜர் என்டர் ஆகி அப்போருந்து உங்கள் ஸ்ட்ரெயின் நீங்கள் உட்காந்து ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பைனுக்கு லோடு கொடுக்க அது அப்படியே உங்கள் ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆகும். இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸில் என்ன ஆகுனா, உங்கள் ஸ்ட்ரென்த்தனிங் கொஞ்சம் கொஞ்சமாக எதுவுமே உடம்புல போகாமல் போயிடும். ஏன்னா விளையாடுறப்போ நடக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தனிங்கும் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் உட்காந்து வேலை பார்க்குற டைம்லேயே இது மாறுபாடு ஆக ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டபாலிக் ரேட்டில் அது அடி வாங்கும், ஹார்மோனில் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கும், அப்புறம் ஸ்ட்ரென்த்தனிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கும். ஸ்லோவாக இது மசில் ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வீக்னஸ் டெவலப் ஆகும். இந்த வீக்னஸ் டிஸ்கில் போக ஆரம்பிக்கும். அதுதான் பெயின் ஆகி பேக் பெயின், நெக் பெயின், நீ பெயினும் டெவலப் ஆரம்பிக்குது. ஓகே சார். இப்போ வந்து ரெகுலராக வந்து பேக் பெயின் வராமல் ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் இருக்கும் போதோ இல்லை சம்திங் ஏதோ இப்போ குனிஞ்சிட்டு திரும்ப ஏந்திருக்கிறாங்க அப்படின்னும் போதோ பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெயின் வருது இல்லை சார். அது என்ன ரீசனால சார்? சடன் மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, உங்கள் மசில் நீங்கள் போதுமான அளவுக்கு அதை ஸ்ட்ரென்த்தாக வச்சில்ல அப்படின்னா, சடனாக ஒரு ஒர்க்கை சஸ்டெயினாக செஞ்சுட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 20 கிலோ எடுத்து ஒரு வாட்டி தூக்க சொன்னால் தூக்குவீங்க. அதே ஒரு 10 முறை டக்குன்னு தூக்குனீங்கன்னா மசில் ஓவர் பம்ப் ஆரம்பிக்கும். கால்சியம், அயன்ஸ் மொத்தம் அது பம்ப் ஆரம்பித்து டோம்ஸ்ன்னு போகும். ஒரு டோம்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் ஆகும். சடன் டேர் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இது எல்லா இதுக்கும் பொருந்தும். நீங்கள் கடகன்னு ஒரு இடத்துல ஓடுறீங்க, இல்லை ரிப்பீட்டடாக நான் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன்னா அந்த வேலையில் இது பொருந்தும். இது செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நீங்கள் சடனாக பண்ண ஆரம்பிக்கிறீங்கிறப்போ இது ஆரம்பிக்கும். உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறீங்க, ஸ்டாமினாவாக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறப்போ அது பெருசாக தெரியாது. அதுக்கான பேரியர் இருக்குது. உங்களோட மசிலோட ஆக்டிவிட்டி அது எந்த அளவுக்கு விட்ரா பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் தாங்கும். அது அந்த லெவலுக்கு மேலே அது போகிறப்ப என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அது ஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் ஆகும். சார், இப்போ பேக் பெயினுக்காக நிறைய பேர் வந்து இந்த பில்லோ வச்சுட்டு படுத்துக்கிறாங்க. ஸோ பில்லோ வச்சுட்டு படுத்தா பேக் பெயின் நமக்கு ஸ்ட்ரெயின்ஸ் கம்மியாகுன்ற மாதிரிலாம் இருக்குல்ல சார். இல்லை நம்மளோட யூஸ் பண்ணுற பெட்ஸில் ஸோ இந்த மாதிரி பெட்ஸ் யூஸ் பண்ணால் வந்து பேக் பெயின் வராது அப்படின்ற மாதிரி எதாவது இருக்குதா சார்? பேக் பெயின் வந்துட்டு பில்லோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காலுக்கு வைக்கலாம். சைடில் படுக்கிறப்ப
சைடில் காலுக்கு வைக்கலாம். நேராக படுக்கிறப்ப பேக்கில் பில்லோ வைக்கக்கூடாது, ஸ்ட்ரெயினை கூட்டிடும். எஸ்பெஷலி லிசசிஸ் கேஸாவோ இல்லை கிரேட் 4 டிஸ்க் பல்ஜாக இருந்துச்சுன்னா பிரச்சனையை ஜாஸ்தி கூட்டி விட்டுரும். ஸோ இடுப்புக்கு வைக்கக்கூடாது, காலுக்கு வைக்கலாம். செகண்ட், நீங்கள் செலக்ட் பண்ணுற மேட்ரஸ் டூ மச் ஆஃப் சாஃப்ட் இருந்துச்சுன்னா, டிஸ்க் பல்ஜு இருந்துச்சுன்னா பிரச்சனையை ஜாஸ்தி கூட்டி விடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ வருஷக்கணக்காக அந்த பெட்டில் படுத்திருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரெயினால் என்ன ஆகுனா அதே பெட்டில் படுக்கிறப்ப வலி ஜாஸ்தி கூடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இது என்ன குறிக்குதுன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயினை சரி பண்ணிவிட்டு அதே பெட்டில் படுக்கலாம், ஆனால் ஸ்ட்ரெயினோட அதே பெட்டில் படுக்கிறப்ப உங்களுக்கு வலி ஜாஸ்தியாக தான் தெரியும். நீங்கள் பெட்டில் இது எந்த பெட்டுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக படுத்தாலும் பெருசாக ஒன்றும் தெரியாது. கிரேடு 1 ஸ்ட்ரெயினில் இருக்கிறப்ப, இல்லைனா ஸ்ட்ரெயினே இல்லைனா. கிரேட் 3 இந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் கிழிஞ்சிருச்சு வெளியே வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சாஃப்ட் பெட்டில் படுத்திங்கன்னா கண்டிப்பாக வலி தெரிய தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் அந்த மாதிரி பெட்டில் படுக்கக்கூடாது. ரொம்ப மீடியம் சாஃப்ட்லேயோ இல்லை லிட்டில் பிட் ஹார்டாக இருக்கிற பெட்டில் படுத்தினா தெரியாது. பெட்டர் ஒரு பாயை விரிச்சிட்டு தரையில் படுக்கிறது பெட்ரு, ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா. ஒன்ஸ் ஸ்ட்ரெயின் கம்மியாகிட்ட பிறகு நீங்கள் எந்த பெட்டில் வேணாலும் படுக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். சார் இப்போது நிறைய இப்போ ட்ராவல்ஸ் அதிகமாகிடுச்சு சார். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ட்ராவல்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பேக் பெயின் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி சார் பண்ண முடியும்? பிகாஸ் என்னென்னா ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் போகும்போது கண்டினியூஸாக 4 hours 8 hours ஓட்டுவாங்க. ஸோ இப்போயே நம்ம டிரைவர்ஸ் எல்லாருமே எடுத்துகிட்டா கூட அந்த ஹெவி பேக் பெயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை அவங்க ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் ஏதாவது இது இருக்கா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி போகிறீங்கன்னா எவ்ரி ஒரு 1 to 1.5 hour வரை எழுந்து நின்றுடணும். வண்டியை ஓரமாக நிறுத்தி நிற்கிறதோ, இல்லை ட்ரெயினு போனால் எழுந்து நிற்கிறதோ, பஸ்ஸில் இருந்தால் எழுந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த ப்ரெஷர் ரிலீவ் பண்ண, அவ்வளோதான். ஒரு 30 to 60 seconds எழுந்து நின்று அந்த ப்ரெஷர் ரிலீவ் பண்ணால் போதும். முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட் பில்லோவோ இல்லை ஒரு டர்க்கி டவலோ வச்சுட்டு 4ஆக மடித்து சுற்றிட்டு அந்த பேக்கில் சொல்லுவாங்க, ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்ச்சில் அதை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மணிக்கணப்பாக உட்கார்றப்ப பெருசாக ஸ்ட்ரெயின் வந்து ஸ்பைனுக்கு கேரி ஓவர் ஆகுது. இல்லைனா அந்த ஆர்ச்சு டிஸப்பியர் ஆகிறப்ப என்ன ஆகுனா, ஸ்பைனோட லோடு ஜாஸ்தி ஆச்சுன்னா, டிஸ்க் வீக்காக இருந்துச்சுன்னா டிஸ்க் பல்ஜ் ஆக்கி விட்ரும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒன்று அந்த இடத்துல ஆர்ச் மாதிரி வைக்க ஆரம்பிக்கணும். செகண்ட், எவ்ரி 60 minutes ஒரு வாட்டி அந்த ப்ரெஷர் ரிலீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எழுந்து நிற்கணும். காலை மேலே கீழே பம்ப் பண்ணிங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். சார் லாங் டேர்மாக இந்த பெயின் கில்லர் யூஸ் பண்ணுறாங்கல்ல சார், இது ஸ்பைன் பேஷண்ட்டுக்கு எந்த அளவு சார் ஆபத்தை கொடுக்கும்? ஸ்பைன் பேஷண்ட்டில் எந்த பேஷண்ட்டுக்குமே நீங்கள் மோர் தென் 2 weeks மேலே பெயின் கில்லர் யூஸ் பண்ணி ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. இது எந்த அளவுக்கு பிரச்சனை போய் கொண்டு போய் விடுனா, உங்கள் கிட்னியை டேமேஜோ இல்லை லிவரை டேமேஜோ பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸஸான பெயின் கில்லர் தயவுசெய்து ஓவர் த கவுண்டரில் வாங்கி எடுக்காதீங்க. உங்கள் டாக்டரை பார்த்துட்டு ஓகே நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் பெயின் கில்லர் எடுக்கணும், அது இல்லைனா எடுக்கக்கூடாது. ஹெட் ஆச் அப்புறம் ஹேண்ட் நம்பர்ஸ் இது வந்து ஸ்பைன் கூட ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? நம்ம அதிகமாக ஒரு ஹெட் ஆச்சஸ்க்கும் இதுக்கும் ஹெட்ஏக்ஸ் அண்ட் நம்னஸ் கேட்குறீங்க. ஹெட்ஏக்ஸ் வருது அப்படின்னா 80% ஆஃப் த பேஷண்ட் ஹெட்ஏக் வந்து என்ன ரிசர்ச் சொல்லுதுன்னா, நெக்கில் இருக்கிற இஷ்யூனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன வருது, நீங்கள் ஹெட்ஏக் எங்கள் கிளினிக்கில் வராங்க, நாங்கள் ஒரு பேஷண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்பைனை செக் பண்ணுவோம். ஏதோ ஒரு நர்வ் மிஸ்அலைன்ட் ஆகி அந்த நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுதா அப்படின்றது போகும். எஸ்பெஷலி சப்ஆக்சிபிள் நர்வ்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஆக்சிபிள் நர்வ் வெளியே வந்து நர்வ் சிவியராக கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹெட் இப்படிந்து வலி பரவ ஆரம்பிக்கும், ஒர்த்த தலைவலி வர ஆரம்பிக்கும், ஃபேஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். இதில் எந்த நர்வ்ஸ்ன்னு பார்த்துட்டு அந்த நர்வ்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு வழியை பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக பேஷண்ட் ரிலீவ் ஆயிரும். இன்கேஸ் இது மெக்கானிக்கல் ஹெட்டேக்காக இருந்துச்சுன்னா. இதே வந்து மைக்ரேன் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எக்ஸஸாக போகிறப்ப அன்னோன் காசஸ் ஆஃப் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் டயக்னோஸில் தான் எங்களுக்கு தெரிய வரும், எந்த பேஷண்ட் எதில் வராங்க, அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரும். நம்னஸ் கையில் வருது இல்லை ஃபேஸில் வருது அப்படின்னா முழுக்க கிரேட் 3 டிஸ்கம்ப்ரெஷன் இருந்தால் மட்டுமோ, இல்லைனா நர்வ் கம்ப்ரெஷன் சிவியர் கம்ப்ரெஷன் இருந்தால் மட்டும் தான் நம்னஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பேஷண்ட் எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க, சிவியர் நர்வ் கம்ப்ரெஷனோ இல்லை நர்வ் டிசீஸ் இருந்துச்சுன்னா, இல்லை டயபெட்டிக் நியூரோபதி இருந்தால் நம்னஸ் வரும். ஸோ இதை நம்ம வந்து பிரித்து பார்க்கணும், இது நர்வ் டிசீஸா இல்லை மெக்கானிக்கல் கம்ப்ரெஷனா. மெக்கானிக்கல் கம்ப்ரெஷனாக ட்ரீட்மெண்ட் வேறு, நர்வ் டிசீஸ்னால் ட்ரீட்மெண்ட் வேறு. நர்வ் டிசீஸ்னால் இமீடியட் அட்டென்ஷன் தேவை. மெக்கானிக்கல் கம்ப்ரெஷனாக கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஸோ எதுனாலுமே நீங்கள் எதில் வரீங்கன்றதை பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்.